श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो में सनिधत्तां सदाहृति रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगदस्ततितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरंगेशपुरोहितः श्रीवत्सांकसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे. ஸ்ரீபராசரபட்டருடைய ஆச்சரியமான ஸ்ரீரங்கராஜஸ்தவம் உத்தர சதகம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். இன்றைய தினம் 66வது ஸ்லோக அர்த்தானுசந்தானம். 64, 65, 66 மூணுமே நிருசிம்ம அவதாரத்தை பற்றி பராசர பட்டர் இழிந்து ஆழங்கால் பட்டு அனுபவிக்கிறார். இன்றைக்கி 66வது 3வது ஸ்லோகம் நிருசிம்ம அவதாரத்தை பற்றி. நகாக்ரக்ரஸ்தேபி துஷதி நிஜ பக்த துருஹிருஷா பிரகர்ஷாத் விஷ்ணு த்வ த்விகுண परिणाहोत्कटतनुः विरुद्धे वैयग्री सुकटितसमानाधिकरणे नृसिंहत्वे बिभ्रत् वरदबिभरामासितजगत् नकाग्रग्रस्तेऽपि द्विषति निजभक्तत्रिहिरुषः प्रकर्षात् विष्णुत्व द्विगुणपरिणाहोत्कटतनुः विरुद्धे वैयग्री सुकटितसमानाधिकरणे नृसिंहत्वे बिभ्रत् वरदबिभरामासितजगत्. பகவான் பலமுறை பகவானை ஹிரண்யகசிபு பழித்தான், வைதான். மோட்சமளிக்கும் பெரிய பெருமாளே, நீ அப்பெல்லாம் அவனிடம் உனக்கு கோபம் வரலை. தன் பக்தனான உன்னுடைய பக்தனான ஸ்ரீ பிரகலாதாழ்வானுக்கு பலபடி தொல்லைகளை கொடுத்தவுடன் உனக்கு அப்படி கோபம் வந்தது, கோபம் மேலிட்டது. மோட்சமளிக்கும் பெரிய பெருமாளே, ஒன்றும் சேராதவையாக இருந்த போதிலும் சிங்கத்துடைய முகமும் மனுஷனுடைய உருவமும் உடலும் எப்படி சேரும்? சேரவே சேராது. அப்படி இருந்த போதிலும் அடியார்களின் பகைவனான இரண்யகசிப்பை அழிக்க வேண்டும் என்பதற்காக மனிதனும் சிங்கமும் கலந்த ஒரு உருவத்தை மிகவும் நேர்த்தியாக, ஒரு சேராதவை போலேயே இல்லை, ரொம்ப நேச்சுரலாக கலந்து எடுத்து நின்றாய். உனது அடியார்களின் விரோதியான ஹிரண்யகசிப்பு உனது கூரிய நகத்தால் பிளக்கப்பட்டு அழிந்தான். அப்படி அழிந்தாலும் உனது கோபம் மிகுந்தபடியே இருந்தது, சீற்றம் மிகுந்தபடியே இருந்தது. மந்திரங்களில் கூறப்படும் மகாவிஷ்ணு என்ற பதத்திற்கு உள்ள மேன்மையை காட்டிலும் இரட்டிப்பு மேன்மை, இரட்டிப்பு பெருமை, இரட்டிப்பு பயங்கரம் உடையதாய் உனது திருமேனி காணப்பட்டது. இந்த திருமேனியை கொண்டல்லவா நீ உலகத்தை நிர்வாகம் செய்தாய் என்கிறார் சுவாமி. ஸோ ஒன்றும் சேராதவையாக இருந்தாலும் சேர்வது போல நரங்கலந்த சிங்க ரூபமாய் இரண்யகசிப்பை அழித்த பின்னரும் அந்த கோபம் தணியாததாய் அதி பயங்கரமாக, அதி ஆச்சரியமாக, மிகவும் மேன்மையாக, மந்திரங்களில் கூறப்படும் மகாவிஷ்ணு என்ற பதத்தை காட்டிலும் மேன்மையாக, பயங்கரமாக, ஆச்சரியமாக, பெருமையாக உனது திருமேனி காணப்பட்டது. இதை வச்சு தானே நீ உலகத்தை நிர்வாகம் செய்கிறாய் என்கிறார் சுவாமி. தன்னை அண்டினவர்களுக்கு விரோதியான இரண்யனை விரல் நகங்களில் நுனியால் கிழித்து தொலைத்தான். வரதா, வரம் தரும் பெருமானே, எல்லோருக்கும் நல்லதை அருளும் எம்பெருமானே. விருத்தே அபி, விருத்தே அபினா ஒன்றோடொன்று சேரமாட்டாதவைகளாயிருந்தாலும், விருத்தே அபி வையக்ரீ சுகட்டித சமானாதிகரணே. வையக்ரி
சுகடித சமானாதிகரணை ஒழிக்க வேண்டும் என்ற விஷயத்தின் ஊற்றத்தால் நன்கு பொருந்திய ஒரே மாதிரியான அமைப்பை உடைய நரம் கலந்த சிங்கம் நிருசிம்மத்வே. மனித உரு சிங்க உரு என்ற 2 உருக்களை ஒழிக்க வேண்டும், அவனை அழிக்கணுன்ற ஊற்றத்தாலேயே 2 அப்படி அவ்வளோ ஒத்து போய் 2 வந்தது நரங்கலந்த சிங்கமாய். பிப்ரத் அந்த 2 உருக்களை தாங்கி வரும் துவம் தேவரீர். நிஜ பக்த துருகி தன் பக்தனான உண்மையான பக்தனான பிரஹ்லாத ஆழ்வான் விஷயத்தில் துருகி துரோகம் செய்த ஹிரண்யன் நக அக்ர கிரஸ்தே அபி கிரஸ்தே அபி நக திரு உயிர்கள் அந்த நகங்களின் நுனியால் அழிக்கப்பட்ட போதிலும் தொலைக்கப்பட்ட போதிலும் அந்த ஹிரண்யன் ருஷகா பிரகர்ஷாத் அந்த ருஷகா அந்த ரோஷம் அந்த சீற்றம் அந்த கோபம் இன்னும் அதிகமாகவே இருந்தது. அந்த மிகுதியினால் விஷ்ணுத்வ த்விகுண பரிணாக உத்கடதனு விஷ்ணு என்பதற்கு ஏற்ப எங்கும் வியாபித்து இருப்பதாகிய த்விகுண 2 மடங்கு பெருமைகளை உடைய, அப்படி விஷ்ணு எங்கும் வியாபித்திருக்கிற விஷ்ணு என்பதை விட 2 மடங்கு பெருமையை உடைய பரீணாக அகலம் நீளம் உயரம் முதலானவைகளால் உத்கட பயங்கரமான தனு திருமேனியை உடையவர். அப்படியான ஜகத் உலகத்தை பிபராமாசீத தாங்கி அருளுகிறேன். பிபராமாசீத தாங்கி அந்த அப்படி உலகத்தை நியமித்து அருள்கிறேன், நிர்வாகம் செய்கிறேன், தாங்கி அருள்கிறேன். அந்த மாதிரி திருமேனி உடையவராய் நிருசிம்ம அவதாரம் எடுத்து என்று தெரிவிக்கிறார் சுவாமி. தன்னை அண்டினவர்களுக்கு விரோதியான இரண்யனை விரல் நகங்களின் நுனியால் கிழித்து தொலைத்த அளவிலும் இந்த பாவியானவன் என் பக்தன் சிறியவன் குழந்தை பிரகலாதனுக்கு தீங்கிழைத்தவன் அல்லையா என்று அந்த அப்படி கொண்ட கோபம் தணியாமல் அந்த சீற்றம் மேன்மேலும் வளர்ந்ததனால் திருமேனியும் மிக பயங்கரமாக வளர்ந்து விட்டது. நரத்வ சிம்மத்துவங்கள் ஒன்றோடொன்று சேரமாட்டா இருந்தாலும் பிரகலாதனுடைய அச்சத்தை போக்குவதில் ஈடுபட்டபடியாலும் இரண்யன் பெற்ற வரத்துக்கு கேடு வராமல் சேர்த்து நன்றாக பொருந்தி கொள்ளப்பட்டன. இவ்வளவு ஆஸ்ரித பட்சபாதமாக இருக்கையினாலே தேவரீர் எங்குமுளன் கண்ணன் என்ற பக்த பிரகலாதன் சொன்ன வார்த்தையை பொய்யாக்காமல் இங்கில்லையா என்று இரண்யன் தூண்புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீயத் தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தேன்னு நம்மாழ்வார் தெரிவித்தபடி அந்த நரசிம்ம மூர்த்தியாய் சகல உலகங்களுக்கும் மறைந்துள்ளீர், அந்த உலகங்களுக்குள் மறைந்துள்ளீர் என்பதனை உணர்த்துகிறது என்று சொல்கிறார் சுவாமி. பகவானை பலமுறை இரண்யன் திட்டினான், வைதான், பழித்தான். அப்போதெல்லாம் அவனிடம் கோபம் வரவில்லை. தன் பக்தனான ஸ்ரீ பிரகலாதாழ்வானுக்கு பலபடி தொல்லைகளை அவன் கொடுத்ததால் கோபம் மேலிட்டு சீற்றம் பொங்கியது. இததான் நிஜ பக்த துருகி ருஷா பிரகர்ஷாத் என்று அருளினார். தன் பக்தனான பிரகலாதவன் விஷயத்தில் துரோகம் செய்த இரண்யன் அந்த சீற்றத்தின் மிகுதியால் ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசத்தில் 23வது ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் இதையே தெரிவிக்கிறார். பக்தஸ்ய தானவசிஷோ பரிபாலனாய பத்ராம் நிருசிம்ம குகனான் அதிஜக்முஷஸ்தே ஸ்வம்பைகவர்ஜம் அதுனாபி கரீஷநூனம் திரைலோக்கியமே ததகிலம் நரசிம்ம கர்ப்பம். அந்த இங்கே அனுசந்திக்கணும். அந்த நரசிம்ம அவதாரத்தில் பக்தஸ்ய தானவசிஷோகோ, தானவசிஷு அசுரனுடைய குழந்தை, பக்தன், பரிபாலனாய அவனை காப்பாற்றுவதற்காக பத்ராம் நிருசிம்ம குகனாம் அதிஜக்முஷஸ்தே. பத்ரா, பத்ர என்பது நிருசிம்மனுக்கு பத்ரம்னு திருநாமம் வேதங்களில். ஸ்தம்பைகவர்ஜம் அதுனாபி கரீஷநூனம் திரைலோக்கியமே ததகிலம் நரசிம்ம கர்ப்பம்.
அகிலம் எல்லா அந்த அப்பா அந்த கம்பத்திலேருந்து வெளிவந்தான் நரசிம்மன். இவன் எந்த கம்பத்தை உடைக்க போகிறான்னு தெரியாது. அப்போது அதனால் நரசிம்மன் எல்லா ஸ்தம்பத்திலையும் இருந்துட்டாராம். அந்த சமயத்தில் அகிலம் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா ஸ்தம்பத்திலையும் அவர் இறங்கிட்டார் என்று தெரிவிக்கிறார் சுவாமிங்க. ஸோ நரசிம்மனுக்கு பத்ரா என்று ஒரு திருநாமம் வேதத்திலே சொல்கிறது. பத்ரம் கர்ணே பிஷ்ணுயாம தேவாக பத்ரம் பஸ்யேமாக்ஷபிர்யஜத்ராக ஸ்திர இரங்கை சுஷ்டுபாகும் சுஸ்தனூபிகி அப்படின்னு ரொம்ப அழகாக ராமனுக்கும் ஸ்ரீராம பத்ரா அப்படின்னு ஆச்சரியமாக தெரிவிப்பார். ராமபத்ரனையும் இப்படி ஒரு விவகாரம் ஸ்ருதியில் உண்டு. லோகக்ஷேமத்துக்காக ரிஷி வளன் ஆனபடியால் பலபத்ரனுக்கும் இப்படி பத்ர சப்தம் உண்டு. பலராமனுக்கு லோகக்ஷேமத்துக்காக. ஸோ நரனுக்கும் சிங்கத்துக்கும் சாமானியாதிகாரண்யம் சுகடிதமாயிற்றாம். அதாவது சுகடித அப்படின்னா இந்த இடத்துல ஒழிக்க வேண்டும் என்ற விஷயத்தின் ஊற்றத்தால் நன்கு பொருந்திய ஒரே மாதிரியான அமைப்பை உடைய சமானாதிகரணம் ரெண்டும் ஒன்றாயிடுது. அடியேன் தன்யோஸ்மி ஸ்ரீ லக்ஷ்மீ நரசிம்ம பரபிரம்மணே நமः. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.